Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, கடந்த 30ஆம் தேதி கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி கூடி 3800 கோடி ரூபாய் மதிப்புல 15 லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களை வாங்க அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்கள் இந்திய விமானப்படை மற்றும் தரைப்படைக்காக வாங்கப்பட உள்ளது. இந்த ஹெலிகாப்டரை இந்தியா எதற்காக வாங்குறாங்க, லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. மார்ச் 30, 2022ல திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி 15 லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களை வாங்குறதுக்கு அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த 15 லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களோட விலை 3800 கோடி ரூபாய். அது மட்டும் இல்லாம இந்த ஹெலிகாப்டர்களை உருவாக்க தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு 370 கோடி ரூபாய் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. கேபினெட் கமிட்டி அப்ரூவ் பண்ணது மூலமா HAL லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களோட லிமிடெட் சீரியஸ் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களை LCH அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. LCH ஹெலிகாப்டர்கள் முழுக்க இந்தியாவில் டிசைன் செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்ட ஹெலிகாப்டர்கள். இந்த ஹெலிகாப்டர்கள்ல பயன்படுத்தப்படும் காம்போனன்ட்ஸ்ல 45% இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட காம்போனன்ட்ஸ். கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அப்ரூவ் பண்ணிருக்க 15 லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்கள்ல 55% இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட காம்போனன்ட்ஸ் பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. LCH ஹெலிகாப்டர்களை அதிவிரைவா எதிரிகளோட ரடார்கள்ல சிக்காத வண்ணம் நீண்ட தூரம் பறக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஹெலிகாப்டர்கள் பிரத்யேகமா எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஹை ஆல்டிடியூட் ஆபரேஷன்களை கேரி அவுட் பண்றதுக்கு. சீன மற்றும் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டியுள்ள பகுதிகள் மலைப்பாங்கான ஹை ஆல்டிடியூட் பகுதிகள். இந்த LCH ஹெலிகாப்டர்கள் பிரத்யேகமா இது போன்ற பகுதிகளில் பயன்படுத்துவதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி பலவிதமான காம்பேக்ட் ஆபரேஷன்ஸ் கேரி அவுட் பண்ண முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, காம்பேக்ட் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆபரேஷன், எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தாக்கி அழிப்பது, கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆபரேஷனை இந்த ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி ஜங்கிள் மற்றும் அர்பன் ஏரியால கேரி அவுட் பண்ண முடியும். LCH ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி ஸ்லோ மூவிங் ஏர்கிராஃப்ட் மற்றும் UAV-களை தாக்கி அழிக்க முடியும். ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் இருக்கக்கூடிய எதிரிகளின் பங்கர்களை துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். LCH ஹெலிகாப்டர்கள்னால கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆபரேஷன்ஸின் போது தரைப்படைகள் முன்னேறி சென்று தாக்குதல் நடத்துவதற்காக க்ளோஸ் ஏர் சப்போர்ட் கொடுக்க முடியும். இந்த 15 LCH ஹெலிகாப்டர்களை இந்திய விமானப்படை மற்றும் தரைப்படைக்காக வாங்க போறாங்க. LCH ஹெலிகாப்டர்கள் அதிக ஸ்டெல்த் திறன் கொண்ட ஹெலிகாப்டர்களா உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஹெலிகாப்டர் இயங்கும் பொழுது வரக்கூடிய சத்தம் மிகவும் குறைவா இருக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்ஃப்ராரெட் சிக்னேச்சர்ஸ் மற்றும் ஹெலிகாப்டரோட ரடார் கிராஸ் செக்ஷன் குறைவா இருப்பது போன்ற மெட்டீரியல்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமா இந்த ஹெலிகாப்டர்கள்னால யுத்தக்களங்கள்ல சிறப்பா செயல்பட முடியும். அடுத்த 30 முதல் 40 வருடங்கள்ல LCH ஹெலிகாப்டர்கள் இந்திய விமானப்படை மற்றும் தரைப்படையில அதிக எண்ணிக்கையில பயன்படுத்தப்பட உள்ளது. LCH ஹெலிகாப்டர்கள்ல பயன்படுத்தக்கூடிய முக்கியமான காம்போனன்ட்ஸ் ஆன கிளாஸ் காக்பிட், காம்போசிட் ஏர் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் போன்ற முக்கியமான காம்போனன்ட்ஸ் அனைத்துமே உள்நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கு. வரும் காலங்கள்ல உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட காம்போனன்ட்ஸின் எண்ணிக்கையை அதிகரிக்க திட்டமிட்டிருக்காங்க. இதன் மூலமா இந்தியாவுடைய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் கிடைக்கும். தேஜஸ் போர் விமானம் மற்றும் LCH ஹெலிகாப்டர்கள் போன்ற ப்ராஜெக்ட் மூலமா இந்தியால விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களுக்கான ஒரு சப்ளை செயினை இந்தியா உருவாக்க முயன்று வர்றாங்க. இந்த சப்ளை செயின்ல அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து செயல்பட போறாங்க. இதன் மூலமா டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சர் செய்யக்கூடிய வேகமும் அதிகரிக்கப்படும். LCH ஹெலிகாப்டர்களை இந்தியா எதற்காக உருவாக்கி இருக்காங்க, அதோட கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். LCH ஹெலிகாப்டர் ஒரு மல்டி ரோல் அட்டாக் ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டரை டிசைன் செய்தது
செய்தது ரோட்டரி விங் ரிசர்ச் அண்ட் டிசைன் சென்டர் அப்படிங்கிற நிறுவனம். இதை தயாரிப்பது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். அட்டாக் ஹெலிகாப்டர் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர்கள்ல இந்தியாவின் LCH ஹெலிகாப்டர் தான் அதிக உயரத்துல பறக்கக்கூடிய ஹெலிகாப்டர்கள். இந்த LCH ஹெலிகாப்டர்களை உருவாக்க இந்தியா எப்ப முடிவு பண்ணாங்க அப்படின்னா, இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே 1999 கார்கில் யுத்தம் நடந்துச்சு. இந்த யுத்தத்தின் போது இந்தியாவிடம் உள்ள ஹெலிகாப்டர்கள் ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் இருக்கக்கூடிய எதிரிகளின் பங்கர்களை தாக்கி அழிப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டுச்சு. ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் இருக்கக்கூடிய எதிரிகளின் நிலை மீது தாக்குதல் நடத்த செல்லும் பொழுது நமது ஹெலிகாப்டர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. இதற்கு பிறகுதான் இந்தியா ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அட்டாக் ஹெலிகாப்டரை உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இதை தொடர்ந்து 2006 வருடமே LCH ஹெலிகாப்டர்களை உருவாக்க முடிவு செய்யப்பட்டது. LCH ஹெலிகாப்டரோட முதல் புரோட்டோடைப் 2010 வருடம் தன்னோட முதல் பறத்தல மேற்கொண்டுச்சு. அதற்கு பிறகு இந்த ஹெலிகாப்டர்கள் பல கட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டது. LCH ஹெலிகாப்டரோட 4 புரோட்டோடைப் முதல்ல உருவாக்கப்பட்டுச்சு. இந்த புரோட்டோடைப்புகளை பயன்படுத்தி உலகின் உயரமான பேட்டில் ஃபீல்ட் அப்படின்னு அழைக்கப்படும் சியாச்சின் கிளேசியர் பகுதியில இந்த ஹெலிகாப்டர்கள் ஆபரேட் செய்யப்பட்டது. சியாச்சின் கிளேசியர்ல ஆபரேட் செய்யப்பட்ட முதல் அட்டாக் ஹெலிகாப்டர் LCH ஹெலிகாப்டர் தான். அதற்கு பிறகு 13,000 இருந்து 16,000 அடி உயரத்தில் உள்ள பகுதிகளில் இந்த ஹெலிகாப்டர்கள் தொடர்ந்து இயக்கப்பட்டு சோதிக்கப்பட்டது. இந்த சோதனைகள்ல ஹெலிகாப்டர் மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து நவம்பர் 2021 இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் LCH ஹெலிகாப்டரை இந்திய விமானப்படைக்கு வழங்கினாரு. இதன் மூலமா LCH ஹெலிகாப்டரோட ஃபுல் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. LCH ஹெலிகாப்டர்களை இயக்குறதுக்கு 2 பைலட் தேவைப்படுறாங்க. இந்த ஹெலிகாப்டரோட நீளம் 15.8 மீட்டர். LCH ஹெலிகாப்டரோட எம்டி வெயிட் 2250 கிலோகிராம். LCH ஹெலிகாப்டரோட ஹைட் 4.7 மீட்டர். இந்த ஹெலிகாப்டரோட எம்டி வெயிட் 2250 கிலோகிராம். இந்த ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 5800 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். LCH ஹெலிகாப்டர்னால 700 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். LCH ஹெலிகாப்டரை இயக்குறதுக்கு 1032 கிலோவாட் திறன் கொண்ட 2 HAL டர்போமெகா சக்தி டர்போஷாஃப்ட் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. LCH ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 270 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்னால 550 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். LCH ஹெலிகாப்டர்னால தொடர்ந்து 3 மணி நேரம் 10 நிமிடம் பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 21,300 அடி உயரத்துல பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்ல எதிரிகளின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு பலவிதமான ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த ஹெலிகாப்டர்ல ஒரு 20mm M621 Kannan பொருத்தப்பட்டிருக்கு. இந்த Kannனை பயன்படுத்தி குறைவான உயரத்துல இருக்கும்போது எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். அடுத்து LCH ஹெலிகாப்டர்ல 4 ஹார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த ஹார்ட் பாயிண்ட்ஸ்ல ராக்கெட்ஸ், மிசைல், பாம்ஸ் போன்ற ஆயுதங்களை எடுத்து செல்ல முடியும். LCH ஹெலிகாப்டர்ல 12 FZ-275 லேசர் கைடட் ராக்கெட்ஸ் எடுத்து செல்ல முடியும். LCH ஹெலிகாப்டர்ல 2 மிஸ்ட்ரல் ஏர் டு ஏர் மிசைல், 4 துருவாஸ்திரா ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் போன்ற ஆயுதங்களை எடுத்து சென்று எதிரிகளின் இலக்கு மீது தாக்குதல் நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம கிளஸ்டர் மியூனிட்ஸ், அன்கைடட் பாம்ஸ், கிரனேட் லான்ச்சர்கள் போன்ற பல ஆயுதங்கள் இந்த ஹெலிகாப்டர்ல இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த ஹெலிகாப்டரோட தாக்கும் திறன் மிக சிறப்பா இருக்கு. எதிரிகளோட தாக்குதல்ல இருந்து இந்த ஹெலிகாப்டர்களை பாதுகாக்கிறதுக்கு எல்பிட் கேம்பஸ் ஆப்டோ எலக்ட்ரானிக் சூட் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஹெலிகாப்டர்ல மிசைல் அப்ரோச் வார்னிங் சிஸ்டம் இருக்கு. இதன் மூலமா எதிரிகள் இந்த ஹெலிகாப்டர் மீது மிசைல் லான்ச் செய்ததுமே ஹெலிகாப்டருக்கு வார்னிங் வந்துரும். அடுத்து சாப் ரடார் மற்றும் லேசர் வார்னிங் சிஸ்டம் இந்த ஹெலிகாப்டர்ல இருக்கு. அதாவது லேசர் ஆயுதங்களை கொண்டு இந்த ஹெலிகாப்டரை தாக்குறாங்க அப்படின்னா இந்த வார்னிங் சிஸ்டம் அதை கண்டுபிடிச்சிரும். எதிரிகளோட மிசைல்களை திசை திருப்புறதுக்கு சாஃப் அண்ட்
பிளேர் டிஸ்பென்சரி இந்த ஹெலிகாப்டர்ல இணைக்கப்பட்டிருக்கு. LCH ஹெலிகாப்டர்கள் HAL துருவா ஹெலிகாப்டரை பேஸா வச்சு உருவாக்கப்பட்ட ஹெலிகாப்டர்கள். இந்த ஹெலிகாப்டர்கள்ல ஒரு அதிநவீன அட்டாக் ஹெலிகாப்டர்கள்ல உள்ள அனைத்து விதமான ஃபீச்சர்களும் இருக்கு. எப்படி ஃபைட்டர் ஜெட்ல தேஜஸ் போர் விமானமோ அதே போன்று அட்டாக் ஹெலிகாப்டர்ல இந்தியா உருவாக்கிய மிக சிறந்த ஹெலிகாப்டர் இந்த LCH ஹெலிகாப்டர். வரும் காலங்கள்ல இந்த ஹெலிகாப்டரை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் இந்தியா முயன்று வர்றாங்க. இந்த ஹெலிகாப்டரை வாங்குறதுக்கு சில ஆப்பிரிக்க நாடுகள் மற்றும் சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ் விருப்பம் தெரிவித்திருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இதன் மூலமா இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.